வேலரி. வணக்கம். ஹலோ, வணக்கம். சாரி, மறந்துட்டேன். ஹலோ எவ்ரிபடி, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வேலரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஐ லவ் த ஃபேக்ட் யூ அட்ரஸ் திஸ் இஷ்யூ. என்ன இஷ்யூ? பாடி ஷேமிங் பற்றி பேசியிருக்கேன். In that, I had mentioned that how do most Americans or Westerners are able to package their sentences beautifully. I always wonder why. It's hard for most of Indians to accept or give compliments. Please address when you get time. It's a beautiful question actually. Language, நம்மளுடைய expression வந்து is directly proportional to the language that we speak or we know. இப்போ நம்மளோட மைண்டில் ஒரு தாட் வருது, இந்த ஃப்ளவர் வந்து அழகாக இருக்குது அப்படின்னா என் மைண்டில் ஃபஸ்ட்டு அது அழகாக இருக்குன்னு தமிழில் வருது. அப்புறம் இட் லுக்ஸ் பியூட்டிஃபுல், நான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். தென் ஐ எம் புட்டிங் இட் இன் வேர்ட்ஸ். இஸ்ன்ட் இட் எக்ஸ்குவிசிட் அப்படின்னு வரணும். ஆனால் அந்த எக்ஸ்குவிசிட் எங்கே இருக்குன்னா, என்னோட கிராமர், நான் படித்த ஒக்காபுலரியில் போய், நான் ஒரு லைப்ரரியில் போய் வாசித்தேன்ல சின்ன வயசில், அங்கே போயிட்டு எடுத்துகிட்டு வரேன். நான் லைப்ரரி போனதுனாலே எனக்கு எக்ஸ்குவிசிட் தெரியும். இதே வினோத் இருக்காரு, வினோத் லைப்ரரிக்கு ஒதுங்கினது கூட கிடையாது. ஒதுங்கினது வினோத், நான் கிண்டலுக்கு சொல்லலாம், நிஜமா தான் சொல்றேன். எனக்கு ரொம்ப கம்மி தாட் ப்ராசஸ் அப்படிதானே. இப்போ இது எப்படி இருக்குன்னா, மேக்ஸிமம் நம்ம என்ன சொல்லுவோம், பியூட்டிஃபுல்லா இருக்கு, அவ்வளவுதான். அது கூட நம்ம மைண்ட்ல வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னு வரும். ஆனா நம்ம சொல்லும் போது இட் லுக்ஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம வளரும் போதே வாட் டிட் யூ டூ டுடே, ஐ டிட் திஸ், இப்படிதான் நம்ம அந்த கொஸ்டின்லேருந்து ஆன்சர் எடுக்கிறது தான் நம்ம சொல்லி வளர்த்துருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் கொஞ்சம் வேற மாதிரி இருக்காங்க. அதில் ரொம்ப அமெரிக்காவில் இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்தியாவில் வந்து கம்ப்ளீட்டாக அமெரிக்கனைஸ்டாக வெஸ்டர்னைஸ்டாக வாழ்கிற ஒரு ஜெனரேஷன் இப்போ இருக்குது கரண்ட்டாக. இப்போ நான் சில விஷயங்கள் வீடியோஸ்லாம் பார்க்குறேன், சில பாட்காஸ்ட்லாம் பார்க்குறேன். இங்கே அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. அவங்க அமெரிக்கால இருக்காங்க. எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த அமெரிக்கால வந்து எப்படி அவங்களால அழகா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னா, தட் இஸ் ஒன் ரீசன். தே திங்க் இன் இங்கிலீஷ், தே ஸ்பீக் இன் இங்கிலீஷ். Because they think in English and they speak in English, their vocabulary is large, their library is large, word bank is large. Again, just to correct, right? இங்கே எல்லாருமேலாம் அப்படி பேச மாட்டாங்க. இப்போ இங்க இருக்கிற பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும். கண்டிப்பா வெள்ளக்காரங்க பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும். எல்லாருமே வந்து இல்ல, எல்லாரும் வந்து அப்படிலாம் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த மைண்ட் செட் இருக்கணும் ஃபர்ஸ்ட். அப்ரிஷியேட் பண்ற மைண்ட் ஃபர்ஸ்ட் இருக்கணும்பா. நம்ம ஆளுங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரெண்டு, நீ ரோட்ல நடந்து போற, எதிர்க்க வராங்க எல்லாரும், அவங்க எவனும் சிரிக்க கூட மாட்டாங்க. எல்லாம் அவங்க பாட்டு முறைச்சிட்டு அப்படி பாப்பா அது மாதிரி தான் போவாங்க. அவங்க எதுக்கு உன்னை பார்த்தோன்னே, ஒரு பாட்டி போகுதுன்னா உன்னை பார்த்துட்டு ஹோ ஸோ யூ லவ் லவ்லி ஹேர் அது மாதிரி சொல்லுவோம், ரொம்ப குட் ஹேர் கேன் டச் அதெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அது எனக்கு நடந்தது. நம்ம ஆள் ஒருத்தங்க இங்கே ஸ்கூலில் பார்த்தேன், வந்திருந்தாங்க. நான் எல்லாரும் பார்த்து ஹாய் ஹலோன்னு சிரிச்சு, எப்படி இருக்கீங்க, ஹவர்ஸ், குட் ஆஃப்டர்நூன் அப்படி எதோ சொன்னோன்னே, ஏதோ தெரிஞ்ச மாதிரி என்னை பார்த்து எதுக்கு சிரிச்சிங்க, உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம ஆள் இல்லை தெரியாதுன்னு. எல்லாரையும் பார்த்து இப்படி தான் சிரிப்பீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு நிமிஷம், ஆனா நல்ல காலம் அந்த நேரத்துல நம்ம பாப்டிஸ்டா வந்து என்னை காப்பாத்திட்டாங்க. பிரின்சிபல் வந்து மீட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. அதனால நான் தப்பிச்சிட்டேன். சத்தியமா இன்னைக்கு வந்து எனக்கு தேவையா உனக்குன்ற மாதிரி, ஏன்டா அந்த அம்மாவை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு. ஏன்னா அவங்களால எனக்கு இன்னொரு பாயிண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, ஓ நீ அவ்வளோ நல்லவளா, நீ எல்லாரையும் பார்த்து நல்லா இருக்கேன்னு கேட்பியான்ற மாதிரியும் இருந்தது. இருக்கலாம். ஸோ எனக்கு தெரியல அவங்க எந்த டோனில் கேட்டாங்கன்னு. ஆனால் எனக்கு வந்து ஒரு முகமே தெரியாத ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க, நம்மால் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறீங்களேன்றதே எனக்கு வந்து அவங்களால நம்மள ஒரு நார்மல், இதே வெள்ளக்காரன் வந்து ஹாய் ஹவுஸ் யூர் டே கோயிங்னா அவங்க ஈர்னு பல்லழிச்சிட்டு ஆன்சர் பண்ணியிருப்பாங்களா இருக்கும். இதுக்கு ஒரு 2-3 பார்ட்ஸ் ஆஃப் ஆன்சர் இருக்குது, நான் சொல்லிடுறேன். சயின்டிஃபை கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் கொடுக்குறது வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி. வினோத் பின்னால் இருந்து 30 minutes 40 minutes 20 minutesன்னு வர. எனிவே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது. ஸோ நம்மளோட தாட் ப்ராசஸ் வந்து இட்ஸ் இன் அவர் நேட்டிவ் லாங்குவேஜ். நம்ம அதை டிரான்ஸ்லேட் பண்ணி நம்மளோட டெலிவரபிள் வந்து இங்கிலீஷில் வரும்போது நமக்கு அந்த டைம் எடுக்குது. அந்த ஹோல் பியூட்டிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த வொக்காபுலரி தட் இஸ் தேர் இன் அவர் பிரெயின். நமக்கு அந்த வொக்காபுலரி இல்லைன்றதுனால வரல. என்னோட புரிதல் வந்து, மை அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் தட் அமெரிக்கன்ஸ் ஹாவ் அ லார்ஜர் exposure, they have a better exposure and they have terms for everything. every single thingக்கு ஒரு டேர்ம் வச்சிருக்காங்க. இதுக்கு இதுன்னு எல்லாத்துக்கும் ஒரு ஃபீலிங்காக இருக்கட்டும், ஒரு எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், ஒரு எமோஷனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு டேர்ம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க அதை கரெக்டாக அந்த டேர்ம் அதில் போட்டுடுறாங்க. அது வந்து அவங்களுக்கு ஈஸியாக ஃபில் ஆயிடுது. இன்னொன்று,
Americans are using simple English language. We are using complex languages. We are complicating. நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் மட்டும்தான் பேசுகிறோமே. அண்டு போட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் நிறைய இன்டர்வியூஸில் பாருங்கள், அண்டுன்னு பேசிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஆக்சுவலி, ஏன்னா இது வந்து நம்மளுக்கு திங்க் பண்ணுறோம், பேசிக்கலி திங்க் பண்ணுறோம். அதை நமக்கு எப்படி அந்த ஃபில்லர் போட தெரியலன்னு இங்கே வந்து பாயிண்ட்டாக பேசிடுறாங்க. இவ்வளோதான். இன்றைக்கி வந்து நான் விவின்ட்ட கேட்டேன், நீ வந்து ஒரு சப்ஜெக்டில் நல்ல மார்க் வாங்கிட்டான், எப்படி நீ இந்த சப்ஜெக்ட் நல்லா வாங்கின அப்படின்னு கேட்டேன். பிகாஸ் ஐ லைக் ஹிஸ்ட்ரி அப்படின்னா. அவ்வளோதான். இல்லை, இன்னொரு ஒரு ட்ராபேக் இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி பல மொழி கேட்குறோம், இத்தனை லாங்குவேஜ் கேட்குறோம், தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, இது மாதிரி எல்லாம் கேட்குறோம். ப்ளஸ் பேசுறதும் நம்ம நீ சொல்கிற மாதிரி தமிழ்லேயே யோசிச்சுட்டு இங்கிலீஷ் கன்வர்ஷன்லாம் பண்ணுறோம். இவங்களுக்குலாம் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஒரு லாங்குவேஜ் தான் தெரியும், இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும். இந்த ஆக்சுவலி இந்த லெட்டர்மேன் டேவிட் லெட்டர்மேன் ஷோ, அந்த ஷோவில் வந்து ஐஸ்வர்யா கேட்கும்போது எத்தனை லாங்குவேஜ் தெரியும், 4-5 லாங்குவேஜ் தெரியும், தமிழ் தெரியும், அது மாதிரி எதாவது சொன்னாங்க. அவர் சொன்னால் எனக்கு ஒன்று தான் தெரியும், இங்கிலீஷ் தான் தெரியும். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து லிமிட்டடாக இருக்குது. ஆனால் அதில் அவங்க இன்வெஸ்டடாக அந்த எக்ஸ்போஷர், நிறைய பேர் இங்கே போயம் படிச்சிருப்பாங்க. இந்த எஜுகேஷன் சிஸ்டமே சொல்கிறேன் தவினே, அவன் எஜுகேஷன் வரும்போது இந்த சப்ஜெக்ட், இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து, இப்போ நம்ம ஒரு காலேஜ் நடக்கும்ல, ஒரு டாபிக் எடுத்து ஒரு போயம் எடுத்து அதை வந்து இது பண்ணுறாங்க, இது சம்மரைஸ் பண்ணுறாங்க, இதோடைய பேக்ரவுண்டில் என்னென்ன நடந்தது, அது என்ன சொல்லுவாங்க, இந்த டெக்ஸ்டெல்லாம் இது பண்ணி வேற புக் ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுக்க சொல்லுவாங்க. அதுக்கு ஏதோ ஒரு சைட்டேஷன் அதெல்லாம் பண்ணுவாங்க. ரூப்ரிக்ஸ் இருக்கு. ஒரு நோட் எழுதுறேன்னா ரூப்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களோட இங்கிலீஷே வந்து புக் ரிப்போர்ட் தான் அவங்களோட இங்கிலீஷே. கரெக்ட், அதுதான் சொல்றேன். ஸோ ஒரு புக்கை படிச்சு அதுக்கு ஒரு ரிப்போர்ட் எழுதுறது தான் அவங்களுடைய இங்கிலீஷ். தட்ஸ் தேர் ஒர்க், தட் இஸ் தேர் மெயின் ப்ராஜெக்ட். நம்ம ஊர்ல வந்து ஆப்போசிட் டு 5 மார்க்ஸ், ஆப்போசிட் டு 5 மார்க் மீனிங் சினோனிம் எஸ்ஏ கொடுக்குறாங்க. அந்த எஸ்ஏல ஆன்சர் எழுதுறாங்க. அந்த எஸ்ஏ எழுதும் போது கிரியேட்டிவா இருக்கா, இன்ஃபரன்ஸ் இருக்கா, எப்படி என்ன விதமான எஸ்ஏயா இருக்கணும்ன்றதையும் ஒரு 5 டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ல கேட்டுறாங்க. அது அவங்களோட இவாலுவேட் பண்றதுக்கு ஒரு மெத்தட். தே ஹாவ் அ டெம்ப்ளேட் ஃபார் எவ்ரி திங். லைக் ஐ செட், ஃபார் எவ்ரி சிங்கிள் திங் there is something that is connected to it. இந்த திங்குக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, இந்த திங்குக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாமே ஒண்ணுதான். ஸ்பூன்னா எல்லாமே ஸ்பூன் தான். குழம்பு கரண்டியும் ஸ்பூன் தான், சாப்பிட்ற ஸ்பூனும் ஸ்பூன் தான். இங்கே சாலட் ஸ்பூன் இருக்கு, டெசர்ட் ஸ்பூன் இருக்கு, சர்விங் ஸ்பூன் இருக்கு, லேடில் இருக்கு, ஸ்லாட்டட் ஸ்பூன் இருக்கு, ஓட்டையா இருக்கு, அது ஸ்லாட்டட் ஸ்பூன். நாங்க எங்க ஸ்லாட்டட் ஸ்பூன் ஜல்லிக்கரண்டி எடுத்து பலாறு தமிழ்ல இருக்குமா இருக்கும், ஆனா பழக்கம் இல்லை நமக்கு. ஆமா வினோத், பட் நமக்கு வந்து ஜல்லிக்கரண்டி அது எப்போ வரும்? அடிக்கிறதுக்கு தான் ஜல்லிக்கரண்டின்னு வரும். இல்லைன்னா அந்த வடை சுடுற கரண்டி எடு. இல்ல நிறைய நம்ம ஊர்ல நிறைய இந்த டிரான்ஸ்லேஷன்ல லாஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷன் கன்வர்ஷன்ல நிறைய வார்த்தைகள் வந்து ஆங்கில மொழி கலந்துருச்சு. இப்போ போயிடுச்சு. பேசினாவே 1-2 தான் தமிழ்ல இருக்க வார்த்தையை வருமே தவிர மத்த எல்லாமே இங்கிலீஷ். இப்ப கரண்டி எடுனா நான் போய் குழம்பு கரண்டி தான் எடுப்பேன். எனக்கு கரண்டினா குழம்பு கரண்டி தான் என் கரண்டி. ஸ்பூன்னா தான் நான் டீ போடுற ஸ்பூன் எடுப்பேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இப்படி ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு விஷயம், இந்த ஒகாபுலரி வந்து ஒரு விஷயம். அடுத்தது வந்து நம்மளுடைய கல்ச்சரில் ஒரு பப்ளிக் ஓப்பனாக ஒருத்தவங்களை வந்து நம்மளுடைய அஃபெக்ஷனை தெரிவிக்கிற ஒரு ஹேபிட் நம்மளுக்கு கிடையாது. ஹக்கு கொடுக்க மாட்டோம். ஹலோ சொல்லணும்னா ஷேக் ஹேண்ட் கொடு, அங்கிளுக்கு ஷேக் ஹேண்ட் கொடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒருத்தவங்களை கை கொடுத்து ஹலோ அப்படின்னு சொல்கிறதுன்றது நம்ம வந்து he didn't leave me hanging there. ஸோ கை கொடுன்னு சொல்கிறது வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு குழந்தை, இந்த டாகுக்கு எப்படி கை ஷேக் ஹேண்ட் கொடு, அங்கிள் ஷேக் ஹேண்ட் கொடுன்னு, அது மாதிரி இப்போ ஹைஃபைவ் ஆயிடுச்சு. அப்போ வந்து ஷேக் ஹேண்டாக இருந்தது. இவ்வளோதான் நம்மளுடைய கல்ச்சரோட இது. நம்ம எல்லாரையும் கை கூப்பி வணக்கம் சொல்லி, ஒரு ஆம்பளையும் பொம்பளையுமே இப்போவுமே போய் ஹக் கொடுக்கறதுன்றது நம்ம ஊரில் வந்து ரொம்ப இப்போதான் கல்ச்சுரலி மாறி இருக்கு. நிறைய பேர் வீட்டிலலாம் அப்படி ஹக் கொடுத்தே வளர்ந்துருக்க மாட்டீங்க. எத்தனை பேர் அவங்க அம்மா அப்பாவை வந்து ஹக் பண்ணியிருப்பீங்க, அம்மா யூ லுக் பியூட்டிஃபுல்னு சொல்லியிருப்பீங்க. இல்லை எத்தனை பேர் அம்மாவோட சமையல் வந்து அம்மா இன்னைக்கு ஃபுட் ரொம்ப நல்லா இருக்கு, தேங்க்ஸ்மா, இட்ஸ் டெலிஷியஸ்ன்னு சொல்லியிருப்பீங்க. சொல்லியிருக்கே மாட்டீங்க. உங்கள் ஒய்ஃப் கிட்ட எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட நீங்கள் யூ லுக் ஹேண்ட்ஸம் டுடேன்னு எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க. சொன்னோடனே நமக்கு இப்படி ஒரு வெக்கம் வந்துடும், ஐயோ யூ லுக் ஹேண்ட்ஸம்னு சொல்லிட்டான் அப்படின்னு, அவனுக்கு என்னை பார்த்து பியூட்டிஃபுல்னு சொல்லிட்டான். ஏன்னா நம்ம வந்து we don't know to have that as a conversation. It's not part of our lifestyle to express ourselves, right? அது கிடையாது. அடுத்தது வந்து அந்த எக்ஸ்பிரஷன் இல்லாதனால நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறதுன்றது வந்து வரல, நேச்சுரலி வரல. அப்படி நம்ம கொடுக்க ட்ரை பண்ணாலும் we are lost for words. We don't know how to compliment somebody.
இல்ல அது ஒரு விஷயமா இருந்தா தான் பண்றாங்க. என்ன ஐஸ் வைக்கிற, என்ன வேற என்ன வேலை வேணும் உனக்கு, அந்த மாதிரி வந்து இல்ல எல்லாரும் அப்படி இல்ல, பட் இல்ல மோஸ்ட்லி சொல்றேன். இப்ப ஏதாவது தேவைன்னா தான் போய் அது மாதிரி சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்ப தெரிஞ்சிடும் இவ்வளவு நாள் சொல்லாத திடீர்னு ஒருத்தர் சொல்றானே என்ன மேட்ரு, எலியாமனும் ஓடுது அந்த பாயிண்ட். கரெக்ட். ஆல்சோ அது சொன்னா எடுத்துக்கிறதும் வந்து நம்ம வந்து ஒரு கிரேஸ்ஃபுல் வே ஆஃப் அக்செப்டிங் காம்ப்ளிமெண்ட் நமக்கு வந்து இல்லாதது காரணம் என்னன்னா, நம்ம ஹம்பிளா இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு நம்மள காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்க நமக்கு தெரியல. இப்போ நம்ம வந்து சைன் நீங்க வெயிட் குறைஞ்சிட்டீங்க, வெயிட்டா நானா குறைஞ்சிட்டேனா, அதெல்லாம் இல்லை நான் அப்படிதான் இருக்கேன் அப்படின்னு இது வந்து ஒரு நம்ம நினைச்சுப்போம். ஏதோ ரியலி தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்றதுன்னு ஒன்று இருக்கு. அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் டு ஐ லுக் பியூட்டிஃபுல், ஐ லுக் பியூட்டிஃபுல்னு அதை ஓனப் பண்ணிக்கிறோம்ல, அது வந்து இட்ஸ் அ ட்ரெயிட். அந்த ட்ரெயிட் வந்து நம்ம வளர்த்துக்கணும். இந்த ஊரில் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் அது. நம்ம கண்டிப்பாக டு கிவ் காம்ப்ளிமெண்ட், டு அக்செப்ட் காம்ப்ளிமெண்ட். வந்து ஒருத்தவங்க நம்மக்கிட்ட ஒன்று சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. விவின் தவின் கிட்ட போய் நீங்கள் யூ லுக் குட்னு சொல்லி பாருங்களேன், ஐ நோ அப்படின்வாங்க ரெண்டு பேரும். பிகாஸ் தே ஹாவ் த கான்ஃபிடென்ஸ் அண்ட் தே நோ தட் தே லுக் குட் டுடே. இஃப் யூ டெல் தம் யூ லுக் குட் வென் தேர் இன் தேர் PJs, அவங்க ரெண்டு பேரும் இப்படி பார்ப்பாங்க, வை வாட் யூ வாண்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அவங்க ரெண்டு பேரும் குளிக்க கூட இல்லை பெட்டில் உருண்டுட்டு இருக்காங்க, என்னை பற்றி இவன் நான் நல்லா இருக்கேன்றால எதுக்கு இவன் சொல்கிறான்ற மாதிரி தோணும் அவங்களுக்கு. ஸோ அதனால தே ஆர் வெரி கிளியர் அபவுட் தேர் எக்ஸ்பிரஷன். அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆல்சோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஷன் இருக்கிற ஒரு லாங்குவேஜ். தமிழில் வந்து எக்ஸ்பிரஷன் இருக்கிற லாங்குவேஜ் வந்து இமோஷனோட மட்டும்தான் இருக்குது. இங்கிலீஷில் லாங்குவேஜே எக்ஸ்ப்ரெசிவாக இருக்குது. ஹாய் குட் மார்னிங் அப்படின்றது ஒரு ஹை இன்டனேஷனோட குட் மார்னிங் சொல்லணும், குட் நைட்னா சப்மிசிவாக சொல்லணும் அப்படின்றது இன்டனேஷனோட வாழ்கிற ஒரு லாங்குவேஜ். தமிழில் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், தமிழ்லையும் இருக்குது. ஆனால் வணக்கம் தான் எல்லாத்துக்கும், காலையில் வணக்கம் தான், ஈவினிங்கும் வணக்கம் தான். நமக்கு டீப் கான்வர்சேஷன் யாரும் அதை யூஸ் பண்ணுறது இல்லைன்ற, மொழியை யூஸ் பண்ணுறது இல்லைன்ற. இப்போ நமக்கு வந்து 2 மொழி இருக்குல்ல, ஒன்று நம்ம கலோக்கியல் மொழியும் வந்து இருக்கு, இந்த சங்ககால மொழியெல்லாம் இருக்குல்ல. இப்போ யாரும் அந்த மாதிரி வாருங்கள் அமருங்கள்லாம் சொல்றது இல்லை, உட்காரு அப்படின்ற அந்த மாதிரி அந்த மொழியே அப்படி மாறிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஃபோன் எடுத்து வணக்கம் சொன்ன ஒரே ஆள் எங்கள் அப்பா தான். அதுக்கடுத்து நான் தான் நினைக்கிறேன். ஃபோன் எடுத்தோன்னா வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன். வேற எதாவது சொல்லுவாரு, வணக்கம் குணா அப்படின்னு, வணக்கம் குணா அப்படின்னுவாரு. ஸோ நானும் வணக்கம் சொல்லுவேன். எங்கள் அப்பா வணக்கம் சொல்கிறதுனால நானும் முடிஞ்ச அளவுக்கு தமிழ் பேசுகிறவங்க எல்லாத்தையும் வணக்கம் சொல்லுவேன். இப்போ மற்ற லாங்குவேஜ் நான் இங்கிலீஷ் இல்லாத நம்ம ஆளுங்களை பார்த்தேன்னா வணக்கம் சொல்லுவேன். அவங்களுக்கும் சொல்லி அவளை பார்த்தேன் வணக்கம் வாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ இவன் வணக்கம் வாங்கன்னா உள்ளே வரணும், அவங்களும் திரும்பி இப்போ வணக்கம் அப்படின்வாங்க. ஸோ நம்மளுக்கு அவ்வளோதான், நம்ம எக்ஸ்பிரஷன் அவ்வளோதான். ஹக்கிங் வந்து நமக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஹக்கிங் வரதுனால ஹவ் ஆர் யூ டூயிங்னா ஐம் டூயிங் குட் அப்படின்னு அந்த ஸ்மால் டாக் இப்போ ஸ்லோவாக ஆரம்பிக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக இப்போ ஆரம்பிக்குது. அதனால நம்மளால கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது நான் நினைக்கிறேன். இப்போ இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் நம்ம முன்னாடி ஜெனரேஷனை விட காம்ப்ளிமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறதுலையும் காம்ப்ளிமெண்ட் திருப்பி கொடுக்கறதுலையும் கொஞ்சம் ஜெனரஸாக இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறதுல அந்த பர்டிகுலர் பர்சனோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்றதும் இருக்கு. வினோத் நம்ம ஆளுங்கெல்லாம் நல்ல பொண்ணுங்கிட்ட நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களப்பா பக்கத்து இது. அதாவது இந்த ஊரில் என்ன மேனோ ஐ டோன்ட் திங்க் கம் அண்ட் டெல் எனி லேடிஸ் லைக் சம்திங் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்க முடியும். லேடிஸ் வில் கம் அண்ட் டாக் ஜென்ரலாக. தட்ஸ் வாட் ஐ ஹவ் சீன். ஐ ஹவ் நாட் சீன் லேடிஸ் ஜென்ரலாக எல்லா லேடிஸும் எல்லாரையும் சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்கிறேன். மென் வந்து வில் நாட் சே ஓ யூ லுக் பியூட்டிஃபுல். அது மாதிரி ஐ திங்க் அது பிகாஸ் சோஷியல் மீடியா ஹஸ் மேட் இட் ஈஸி ஃபார் அஸ். இப்போ நம்ம நிறைய பேரோட ஃபோட்டோவை பார்த்து அதுக்கு ஒரு லைக் போட்டு அதுக்கு கீழே யூ லுக் பிரிட்டி சைன் யூ லுக் நைஸ் இன் திஸ் ஹேர் கட் you look அத நம்மாலங்க பெர்ஃபெக்ட்டா பண்றாங்க. எல்லா போட்டோலயும் போய் you look beautiful awesome எழுதிறாங்க பொண்ணுங்க பசங்க. நான் ஃபேக்குக்கே இல்ல, அந்த எக்ஸ்பிரஷன் ஈஸி ஆயிடுச்சுன்றேன். சொல்லி அது பழகிடுச்சு. இப்போ தேங்க்யூ ப்ளீஸ்லாம் எப்படி வருதுன்னா அவங்க சொல்லி வருது. அவங்களுக்கு கிரேட்ஃபுல்லா இருக்காங்களோ இல்லையோ அந்த இட்ஸ் பார்ட் ஆஃப் தேர் கல்ச்சர். தேங்க்ஸ். இப்போ பேசிட்டே இருக்கோம், நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம், திடீர்னு ஒரு வெயிட்டர் வந்து எடுத்தோடனே நம்ம டக்குன்னு பேசுறது நம்ம போய் இப்படி தமிழ்ல வாய்க்கிலே பேசியிருந்திருப்போம், டக்குன்னு திரும்பி தேங்க்ஸ் அப்படின்றோம்ல, உடனே நமக்கு டோன்ட் ட்ரைன் போதில்ல. ஏன்னா அந்த தேங்க்ஸ்னா தான் அவங்களுக்கு புரியும், தேங்க்ஸ்னா புரியாது. தேங்க்ஸ் அப்படின்னு இந்த ஊரில் அப்படி ஏன்னு போனோம். அப்போ அவங்க இவளும் அமெரிக்கன் போல இருக்கு, எக்ஸ்ட்ராவாக 2 பிரெட் ஸ்லைஸ் கொடுப்பா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. அவங்களும் அப்படிதான் சொல்லனாலும் கொடுக்க தான் போகிறாங்க. டிப்ஸ் கொடுத்தா தான் சந்தோஷம். எக்ஸாக்ட்லி. தே டோன்ட் தேங்க்ஸ் சொல்லாம. ஸோ நம்ம மைண்டில் எப்படி இருக்கு பாருங்க, ஒரு இந்தியனை பார்த்தா சொல்லக்கூடாது, ஆனால் வேற ஒருத்தரை பார்க்கும்போது சொல்லணும் அப்படின்றது நம்ம ஊரில் வந்திருக்கோம். வெளிநாடு போனால் இதெல்லாம் நம்ம பண்ணணும். நம்ம வெளியூரில் போனால் அன்னைக்கு கூட
ஆக்சுவலி இது இரலவெண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன். அன்றைக்கி நான் பேசும்போது இந்த பசங்க கிட்ட வாய்ஸ் பேசிட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். தவின் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒருத்தன் வந்து வெளிநாட்டில் அவுட் ஆஃப் த கண்ட்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொன்னோன்னே, நம்ம அவுட் ஆஃப் த கண்ட்ரி தானே இருக்கோம், இதை விட்டுட்டு எதுக்கு இன்னொரு அவுட் ஆஃப் த கண்ட்ரி போகணும்? ஏன்டா அப்படி சொல்கிறேன்னா ஏன்னா அவன் இந்தியன்ல, நாங்களாம் இந்தியன் தானே, வி ஆர் ஆல்ரெடி அவுட் ஆஃப் த கண்ட்ரி. எத்தனிசிட்டி படி நம்ம இந்தியன்ஸ். ஆனா தவினுக்கு அப்படி இருந்திருக்காது. தவின் அந்த பையன் இங்க பிறந்த பையன் தான். ஆனா அவனுக்கு இருக்கு, ஏன்னா அவனுடைய மைண்ட் செட் ரொம்ப அந்த மாதிரி இருக்கு. ஆனா அவன் என்ன சொல்றானா, நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபாரின் கண்ட்ரில தானே படிக்கிறோம். நீ சொல்லிப்பாரு, தவின் சொல்லிப்பாரு, ஏன்னா அவனுக்கு இதுதான் கண்ட்ரின்னு அவனுக்கு வெளிநாடு அவனுக்கு புரியும். இல்ல அவங்க தாட் ப்ராசஸ் பாருங்க. அவங்க ஆல்ரெடி நான் ஃபாரின் கண்ட்ரில தானே இருக்கேன், நான் எதுக்கு இன்னொரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகணும்? அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியாவே ஒரு ஃபாரின் கண்ட்ரி தான். அவங்க மைண்ட்ல இந்தியா இஸ் அ ஃபாரின் கண்ட்ரி. ஸோ இது irrelevant, பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் ஹவு தே திங்க். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப இந்த ஊரில் இருக்கிற எக்ஸ்போஷர் பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து எவ்ரிடே ப்ளீஸ் தேங்க்யூ சாரி, த மேஜிக் வேர்ட்ஸ் ப்ளீஸ் தேங்க்யூ சாரின்றது வந்து இட் இஸ் ஆல்ரெடி ரிட்டன் உள்ள அவங்களுக்குள்ள பிளட்டுக்குள்ளே ஸ்கூலில் ஏற்றிடுறாங்க. ஸோ அவங்கள அறியாமலே அவங்களுக்கு அது வந்துடுது. இன்னும் இப்போ இந்த வளர்றாங்கல்ல யங் அடல்ட்ஸ், அவங்க இன்னும் பொலைட்டாக இருக்காங்க, இன்னும் கைண்டாக இருக்காங்க. நம்ம நினைக்கிறத விட ஆக்சுவலி அவங்க பெட்டராக இருக்காங்க இன் அக்செப்டிங் காம்ப்ளிமெண்ட் அண்ட் கிவிங் காம்ப்ளிமெண்ட் அண்ட் பீயிங் எக்ஸ்ப்ரெசிவ். ஆஸ் பேரண்ட்ஸ் நமக்கு அதை வி ஆர் நாட் யூஸ் டு டூயிங் தட்ன்றதுனால, நம்ம ஒரு ஹக் கொடுத்து பழகாததுனால நம்மளுக்கு அது வரலன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீ சொன்ன பாயிண்ட் வந்து மேபி கரெக்டு தான். இப்போது நம்ம எத்தனை வாட்டி அப்பாவுக்கு அம்மாக்கெல்லாம் ஹக் பண்ணி அப்படி வளரல. அட்லீஸ்ட் நான் என் ஜென்ரேஷன் எங்கள் வீட்டில் வளர்ந்ததுனால நான் என்ன பார்த்த அப்புறம் தான் வினோத் ஆரம்பிச்சார். ஆமாம், ஏன்னா நான் ஹக் பண்ணி முன்னாடிலாம் ஹக் பண்ணுறது, ஏன்னா நம்ம ஊரில் ஒரு மைண்ட் செட் இருக்குப்பா. இப்போ எனக்கு வந்து நான் வந்து இன்னொரு லேடிஸை போய் ஹக் பண்ணுன்றதே ஒரு அது தப்பான விஷயம் மாதிரி அப்படி தான் எனக்கு மைண்டில் இருந்திருக்கு ஒரு காலம் வரைக்கும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ வந்து ஜென்ரலாக ஹக் பண்ணுறதுன்றது சைன்தை வந்து யார் பார்த்தாலும் ஹக் பண்ணுவா. ஏன்னா எங்கள் வீட்டில் ஹக் இல்லை அதுதான் சொல்கிறேன், அது வந்து மைண்ட் செட்டு தான்ற. இப்போ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் கூட நான் எல்லாரோடும் கம்ஃபர்டபுள் கிடையாது. அட்லீஸ்ட் அன்டில் அதர்வைஸ் அவங்களும் ஒரு ஹக்கராக இருந்து அப்படி ஹக் பண்ணால் மட்டும்தான் ஐ கேன் கிவ் அ ஹக். இல்லைன்னா ஐ கேன் கிவ் அ சைட் ஹக். அதர்வைஸ் I will not feel comfortable, or I don't know whether I should hug her. Sometimes இவன் வந்துடுறானே நடிச்சுக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி அப்படி யாரும் நினைச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கே ஒரு மைண்ட் இருக்கும்ல, ஐயோ அப்படி தப்பா எடுத்துக்க போறாங்க அப்படி, அதனாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போறது இல்லை. ஆனால் நமக்கு தெரியும் இவங்க ஹக் பண்ணுவாங்கன்னா தென் வில் ஹக் அண்ட் ஸ்டார்ட், அதுக்கப்புறம் வில் டூ இட். ஸோ அது வந்து மைண்ட் செட் தான், பழகல. அதான் சொல்றேன். இப்போ எங்க வீட்டுல வந்து கட்டி முத்தம்ன்றது வந்து ஒரு நார்மலான வேர்டு. கட்டி முத்தம் மீன்ஸ் கிஸ்ஸஸ். எங்க அப்பத்தாவே பண்ணுவாங்க, அப்பாவோட அம்மா இருக்காங்கல்ல அவங்களே கட்டி முத்தம் பண்ற குடும்பம். ஸோ எங்களுக்கு அது நார்மல் இல்லப்பா. எல்லா பசங்களுமே எல்லா பொண்ணுங்கிட்டே கட்டி முத்தம் தான் சொல்லுவாங்களா? எங்க வீட்டுல பாருங்களேன், நீங்க வந்த உடனே உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், எல்லாரும் ஹக் பண்ணுவாங்க, எல்லாரும் ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவாங்க, இங்க கிஸ் பண்ணுவாங்க. எங்க வீட்டுல வந்து அது ஒரு நார்மலான ஒரு விஷயம். அதனால எனக்கு வந்து அது ரொம்ப நார்மலான ஒரு விஷயத்துல நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீ அடுத்த ஜென்ரேஷன் பொண்ணு தானே. யூஸ்வலி சயின்டிஃபிக் எனக்கும் சண்டை வந்து இந்த பாட்டு கேட்கும் போது வரும். நான் இளையராஜா பாட்டு, நான் எல்லா பாட்டும் கேட்பேன். அஃப்கோர்ஸ் நான் இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் எல்லாரையும் கேட்பேன். சயின்தை வந்து ஏஆர் ரஹ்மான் மட்டும்தான், ஏஆர் ரஹ்மானுக்கு அப்புறம் ஜென்ரேஷன் மட்டும் தான் கேட்பேன். அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் எதுவுமே கேட்க மாட்டா. நான் இளையராஜா கேட்டாவே ஓல்டுன்றா, பூமர் அங்கிள்ன்றவா. அதுக்கு முன்னாடி போனா எங்க அப்பா ஜென்ரேஷன் எம்எஸ்வி கேட்டேன்னா, ஏன்னா எங்க வீட்டுல எப்பயுமே அந்த பாட்டுகள் மட்டும்தான் கேட்டு வளர்ந்ததுனால, அவருடைய அந்த 80ஸ்க்கு முன்னாடி இருக்கிற பாட்டுகள் மட்டும்தான் எங்க அப்பா பாடுவாங்க, எல்லாமே அதே இருந்திருக்கு. ஸோ நான் வளர ஆரம்பிச்சு நான் பாட்டு கேட்க ஆரம்பிச்சோன்னே ரஹ்மான் வந்துட்டாரு. ஸோ ஐ க்ரூ அப் லிசனிங் டு ஹிம். அண்ட் ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட பக்கத்து வீட்டு நெய்பர் அண்ணா வந்து ஒரு பாட்டு கிரேசியஸ்ட் பர்சன் வித் ஸோ மச் மியூசிக். அவர் காலையில் எந்திரிச்சு எப்படா வெங்கட் அண்ணா எந்திரிப்பாங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். ஃபுல் ப்ளோனில் காலையில் 6:30 மணிலேருந்து பாடம். எனக்கு வந்து பாட்டு கேட்டே, இப்போ எப்படி இந்த பசங்க பாட்டு கேட்டே படிக்கிறாங்க, அந்த மாதிரி நான் பாட்டு கேட்டே படித்தாள். அந்த மாதிரி எனக்கு வந்து என்னை அறியாமல் அவரும் ஹி வாஸ் அ ஹியூஜ், என்ன லேட்டஸ்ட் சாங்ஸ் வந்துடுதோ எல்லாம் எடுத்து போட்டு. இல்லை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நீ அப்போ எல்லா வாட்டியும் நீ சொல்கிறது வந்து நீ வேறு ஜென்ரேஷன் சொல்லுவ. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் ஐ வில் நாட் அக்ரி இன் தட். பட் இப்போ நான் இந்த விஷயத்தில் சொல்கிறேன். நான் மேபி ஏன்னா அந்த ஃபேமிலி எக்ஸ்போஷர்
ஏன்னா இப்போ அப்பா அம்மா வரும்போதும் அம்மாவும் வில்லேஜ்ல இருந்தா வந்தாங்க, அப்பாவும் அவங்க வில்லேஜ். 2 பேரும் அந்த பாட்டு தான் கேட்பாங்க. அதான் சொல்றேன், அது இங்க வந்து அந்த ஒரு கல்ச்சரல் ஒரு சினிமா அந்த சர்க்கிள்ல இருந்ததுனால அவருக்கு அது சகஜமா இருக்குமா இருக்கும். அந்த இயற்கை எனும் இளைய கண்ணி இருக்குல்ல, அதுதான் எப்ப பார்த்தாலும் எங்க வீட்ல பாடும். ஏன்னா அது உங்க அப்பா சத்தம் ஆமா எப்ப பார்த்தாலும் பாடுவார் அந்த இயற்கை என்னும் இளைய கண்ணி. back to இன்னும் எனக்கு எல்லா பாட்டும் தெரியாமலாம் இல்ல, எனக்கு எல்லா பாட்டும் தெரியும், லிரிக்ஸும் தெரியும். நீங்க ஒரு டியூன் போட்டானே எனக்கு இது எந்த மியூசிக் டைரக்டர்னு முதற்கொண்டு தெரிஞ்சிடும். ஆனா நான் வந்து ஐ டோன்ட் என்ஜாய் தட் மியூசிக்னால ஐ சூஸ் நாட் டு லிசன் டு இட். அதுக்காக நான் வந்து காதை முடிக்கிட்டு ஓட மாட்டேன். என்னால் முடியும், சேஞ்ச் பண்ண முடியும்னா சேஞ்ச் பண்ணுவேன். நான் வண்டி ஓட்டும் போது நான் வேணுங்கிற பாட்டு கேட்டேன்னா நான் கேட்பேன். நீ பாட்டை பாட விட மாட்டேன், அது வேற கதை. நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் மியூசிக் டைரக்டர் பாட்டை தவிர வேற எந்த பாட்டு பாடினாலும் நான் கேட்பேன். அந்த ஒரு பர்சனோட பாட்டு மட்டும் நீங்க பாடினீங்கன்னா நான் காரு கதவு திறந்து குதிச்சிருவேன். அதனால அவர் பாட்டை மட்டும் பாடாதீங்க, மற்ற எல்லா பாட்டும் பாடுங்க, எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. எம்எஸ்வி சார் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அச்சா பாட்டு பாடுங்க, நல்லா கேட்குறாங்க, பிரச்சனையே கிடையாது. நான் தான் கூப்பிட்டு இருக்கேன், அப்பா வாங்க வாங்க நீங்கள் யூஎஸ்ல வந்து ஒரு படம் எடுங்க, படம் எடுத்துட்டு உங்களுடைய இசையை போட்டுற வேண்டியதான். பிரச்சனையே கிடையாது. ஆக்சுவலா அச்சா வீடியோ என்கிட்ட ரொம்ப நாளா இருக்கு, ஆனா அது போட முடியாது, அதான் பிரச்சனை. ரொம்ப பேசியிருப்பாரு. ஆமா அதெல்லாம் பேசியிருக்காரு. எனிவே so coming back to giving compliments and taking compliments, நம்ம ஃபேமிலியோடைய இப்போ ஜெனரேஷன் கேப் இங்கே இருக்கு பாருங்க. எங்க வீட்டில் வந்து ஒரு ஜெனரேஷன் வேற மாதிரி இருந்தனால நம்ம ஹக்கிங்கிறது ஒரு நார்மலான ஒரு விஷயம். ஸோ தட்ஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் கிவிங் காம்ப்ளிமெண்ட் ஆர் டேக்கிங் காம்ப்ளிமெண்ட் இல்லையா? ஸோ அதனால நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து we don't have that kind of ஒரு ஃப்ரீடம் இல்லை நம்ம மைண்டில். நம்ம வந்து அதை இன்னும் காம்ப்ளிமெண்ட் கிவிங், ஒன்லி காம்ப்ளிமெண்ட் கிவிங்கிறதே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கல, அதுக்கு வேற ஏதோ மீனிங் இருக்குன்னு நம்ம அசோசியேட் பண்ணிக்கிறோம். இட்ஸ் நாட் தட். ஒருத்தரை பார்த்து நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணால் அது ஸ்மால் டாக் தான், அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு கிடையாதுன்றதை மட்டும்தான் நான் இதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் இன்னும் அந்த ஷெல்குள்ளே தான் இருக்கேன், ஐம் ஸ்டில் வெரி ஷை சைன், ஐ எம் நாட் ஏபிள் டு கிவ் காம்ப்ளிமெண்ட்ஸ்ன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா க்ரோசரி ஸ்டோருக்கு போங்க. எல்லா க்ரோசரி ஸ்டோருக்கும் போய் ரேண்டமாக இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்டலாம் அவங்கள பார்த்தா ஏதாவது நல்லா இருக்கும்ல, ஓ யூ ஹேவ் பியூட்டிஃபுல் ஹேர் அப்படின்னு அவங்க சிரிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்மால் டாக் பில் போடுவாங்கல்ல, அவங்கக்கிட்ட பேசி பாருங்க. சயின்டிவி காஸ்கோல செக் அவுட் பண்ணுவாங்க, எதர் அவங்க சொல்லுவாங்க இல்லைன்னா சயின்டிவி சொல்லுவா, அவங்க நெயில் பாலிஷ் நல்லா, உண்மையாவே அழகா இருக்கும், ட்ரெஸ் நல்லா போட்டிருப்பாங்க. சம்டைம்ஸ் ஒரு லேடி வந்து ஒரு வாட்டி ஒரு அழகான நெயில், அதுவும் அந்த ஃபெஸ்டிவாக இருக்கும், அந்த கிறிஸ்மஸ் ட்ரீனா கிறிஸ்மஸ் ட்ரீயே ஒட்டியிருப்பாங்க அதில், அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அப்புறம் ஒரு லேடி வந்து வெறும் நெயில்ஸில் தான் இப்படி டிக்கு 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 டிக்குன்னு பண்ணுவாங்க. ஒரு வாட்டி அந்த நெயில் பெருசாக இருக்கும். எனக்கு நெயில் பாலிஷ் ரொம்ப பிடிக்கும், பர்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஹேர் ரொம்ப பிடிக்கும். ஸோ யாராவது அழகான பர்ஸ் வச்சாங்கன்னா அவங்கள பார்த்து அழகாக இருக்கவங்க பர்ஸ்ன்னு சொல்லிடுவேன், நெயில்ஸ் பார்த்தாலும் சொல்லிடுவேன், ஹேர் பார்த்தாலும் சொல்லுவேன். ஸோ இது மூணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு அதிகமாக வர காம்ப்ளிமெண்ட் வந்து என்னோட ஹேர். ஆனால் எனக்கு வியர்டாக வந்த காம்ப்ளிமெண்ட் என்ன தெரியுமா, இது ரியலான்னு கேட்பாங்க. அதுவும் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் லேடிஸ் வந்து எனக்கு கேட்பாங்க, இஃப் யூ டோன்ட் மைண்ட் இஸ் இட் ரியல் அப்படின்னு கேட்பாங்க. அதை நான் ஏன்னா அவங்களுக்கு இல்லாத ஒன்றனால அவங்க பாவம் சந்தோஷப்படுவாங்க, பரவாயில்ல இவ்வளோ நல்லா அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. சொல்கிறேன், ஆனால் வந்து வியர்டா இருக்கும், இது ரியலான்னு கேட்குறாங்களே, இங்கே ஏதாவது ஒட்டினாப்பில் இருக்கா, நானே ஒரு நிமிஷம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோன்னு நினைக்கிறேன். தெரியல, அதான் ரொம்ப எனக்கு கிடைச்ச வியர்டஸ்ட் காம்ப்ளிமெண்ட் அது. அதுக்கப்புறம் வேற என்ன காம்ப்ளிமெண்ட் எனக்கு வியர்டாக கிடைச்சது? நான் வேற என்ன ரீசனுக்காக நம்ம ஆளுங்கெல்லாம் பண்ண மாட்டோம், இந்த மாதிரி தப்பா எடுத்துப்பாங்கன்னு, ரிசீவிங் பார்ட்டி தப்பா எடுத்துக்கோன்னு கேட்காம இருப்பாங்க, அதனால தான் இருக்கும். இல்லை என்ன நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதுதான் உங்களோட தயக்கம்னு. இல்லை அது ஒன்று ப்ளஸ் பண்ணாமே அந்த திடீர்னு ஒரு நாள் போய் ஒருத்தவங்க ஃபேக்காக இருக்கும். எனக்கு பண்ணும்போது ஃபேக்காக இருக்கும். நான் போய் சடனாக ஒரு நாள் நான் இன்னிலேருந்து நான் எல்லாரையும் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், போகிற ஒரு பாட்டி இவர் வராருல, நம்ம கார்டனர் வராரு, இசிட்ரோ வராரு, அவருக்கு ஒரு இசிட்ரோ சூப்பராக இருக்கீங்க இசிட்ரோ, ஒரு நம்ம இது வருது. ஆக்சுவலி இந்த வாட்டி வந்து நம்ம ஆறுச்சாமி இருக்கார்ல, சாமி மாதிரி விஜய் அது மாதிரி வச்சிருந்தாரு, சூப்பரா இருந்தாரு. இசிட்ரோ உனக்கு 10 years யங்கான மாதிரி இருக்கு அப்படின்னா, ரியலி ஐ லாஸ்ட் சம் வெயிட் அப்படின்னாரு, தேங்க்யூ அப்படின்ட்டு போயிட்டாரு. வெயிட்டா இருந்தாரு, வெளில வெயிட் பண்ணி சின்ன பையன் மாதிரி டிஷர்ட்லாம் போட்டு அந்த ஆறுச்சாமி மாதிரி வந்திருந்தாரு. என்ன இவர் எங்க விக்ரம் மாதிரி இருக்காரு பாக்குறதுக்குன்னு சொன்னேன். ஸோ மேபி ஐ டோன்ட் நோ, லைக் ஐ செட், அது வந்து ஒரு
பழக்கப்படுத்திக்கலாம், நம்ம தப்பு கிடையாது. ஆனால் கிவிங் காம்ப்ளிமெண்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். வீட்டிலேருந்து ஆரம்பிங்க. யூ கேன் காம்ப்ளிமெண்ட் யுவர் ஸ்பவுஸ் ஆர் யுவர் பேரண்ட் ஆர் யுவர் சைல்டு. மேபி வியர்டா இருக்கும்னு தெரியல எனக்கு. நீங்க திடீர்னு போய் காம்ப்ளிமெண்ட் பண்ணா வியர்டா இருக்கும். அது நம்ம மைண்ட்லேயே நம்ம டிஎன்ஏல இல்லாத விஷயமா இருக்கு. இப்போ குறை சொல்றதை வச்சு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் அடிச்சு சமாளம் சொல்லுவேன். ஏன்னா நம்ம டிஎன்ஏல அது இருக்கு. அதனாலதான் நீங்க என்ன டெய்லி பார்த்து நீ அழகா இருக்க அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா வினோத்? நான் உன்னை பார்த்து சொல்லிட்டே இருப்பேன்ப்பா. நீ அழகா இருக்கன்னு சொல்லிட்டு. ஆனா வினோத் வந்து தேங்க்யூ சொல்லலைன்னா நான் வந்து கேட்பேன். வேர் இஸ் மை தேங்க்யூ நான் கேட்டுருவேன். தேங்க்யூ இல்ல சைன்தை பாலிசி எப்படின்னா சைன்தை தேங்க்யூ சொல்லுவா. நம்ம ஒரு நிமிஷம் இவருக்கு தேங்க்யூ நம்ம சொல்லலையா, ஓகே தேங்க்யூ சைன்தை. சாப்பாடு அவருக்கு கொடுத்துட்டு ஒரு பார்ப்பேன், எதுவும் சொல்லனா தேங்க்யூ வினோத் அப்படின்னு, ஓ தேங்க்ஸ் அப்படின்னு அது மாதிரி கொடுத்துட்டு நான் தேங்க்யூ சொல்லிடுவேன். அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ. ஸோ அது ஒரு வே ஆஃப் யூனோ. அதே ஆமாம், அம்மா சொல்லுவாங்க இன்னொரு மெத்தட். சம்டைம்ஸ் நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு வேர்டை தப்பாவோ இல்லை ஒரு விஷயம் தப்பாக சொன்னாங்கன்னா அடுத்த சென்டென்ஸில் வந்து நம்ம அதே சென்டென்ஸில் அந்த வேர்டை யூஸ் பண்ணி அதை கரெக்டான ப்ரொனன்சியேஷன் சொன்னால் அவங்க அது ஒரு வே ஆஃப் ஹர்ட் பண்ணாமல் அவங்கள கரெக்ட் பண்ணுறது. சரி, ஆனால் எனக்கு அதெல்லாம் என்ன ப்ராப்ளம்னா, இது ஒரு டிஸ்கஷன் நம்ம வேற ஒரு ஃப்ரெண்டோட நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஆல்மண்டுன்னு இருக்கு, ஆனால் ரியலாக ப்ரொனன்சியேஷன் அவங்க எப்படி பண்ணணும்னு சொல்றாங்கன்னா ஆமண்ட்றாங்க. அது இந்த ஊர்ல ஆனால் பிரிட்டன்ல ஆல்மண்ட் தான். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன் அது வந்து நம்மளோட ஓன் டெசிஷன் தான். நம்ம வந்து இந்தியாவில் நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷ் படித்து வளர்ந்ததுனால நம்மளுக்கு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் கரெக்டுன்னு தெரியும். நீங்கள் அதை சொன்னால் அதனால அவங்க புரிஞ்சுக்காமலாம் கிடையாது. அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம இந்தியாவிலேருந்து வரோம், நம்ம அப்படி தான் பேசுவோன்னு. ஒரு பிரிட்டுக்கிட்ட போய் நீங்கள் அமெரிக்கன் பேச சொல்லுங்கள், வறுத்து எடுத்துருவானுங்க. பிரிட்டுங்களுக்கு இவங்களை பிடிக்காது, இவங்க இங்கிலீஷை பிடிக்காது. இல்லை, இவனுங்க கூட எல்லாத்தையும் ஒட்டிடுவானுங்க. 4-5 வார்த்தையை கூட ஒரே சென்டென்ஸ் ஆக்கி ஒரு வேர்டு சென்டென்ஸே ஒரு வேர்டில் சொல்லிடுவானுங்க அப்படின்ற மாதிரி. அது மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க. என்ன அவங்களும் பண்ணுவாங்க, ஆனா இந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. அவங்களும் பண்ணுவாங்க. இவங்க இஸ்ன்ட் வந்து அவங்க இனிட்னுவாங்க பிரிட்டன்ல. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. ஆனா அவங்களுடைய இங்கிலீஷ் லாங்குவேஜோடைய ஸ்ட்ரக்சர் வேற, இந்த ஊருடைய ஸ்ட்ரக்சர். நீ சொல்லு, லண்டன்ல இருக்கும்போது ஸ்ட்ராங்கான 2 இயர்ஸ் இருந்தல்ல நீ, அங்க இருக்கிற மக்கள்லாம் எப்படி அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா, இல்லைன்னா அவங்க ஓப்பனா இது மாதிரி இருப்பாங்களா, நான் கொஞ்சம் ரிசர்வ்டா? வயசானவங்க வந்து ரொம்ப ரேசிஸ்டா இருப்பாங்க. அதுவும் நான் இருந்தது நியூ கேசல்ல ரொம்ப ரேசிஸ்டா இருந்தாங்க. ஆனா அதுலயும் வந்து நேட்டிவ்ஸ் நல்லா இருப்பாங்க. ஸ்காட்டிஷ் ஆளுங்க, எடின்பராலேருந்து வரவங்க, அவங்கெல்லாம் நார்மலா இருப்பாங்க. லண்டன்ல அவங்க நார்மலா இருப்பாங்க. அங்க நல்லா, ஏன்னா லண்டனே வந்து சாயங்காலம் 5 மணிக்கு அப்படியே எல்லாம் வெளியில போவாங்க, திருப்பி எல்லாரும் வெளியில இருந்து உள்ள வந்துட்டு வரவங்க. ஸோ அவங்க எல்லாம் நார்மலா இருப்பாங்க. அங்க இன்ஃபேக்ட் அங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, ரொம்ப நல்லா வெல்கமிங்கான ஒரு ஊர். இன்ஃபேக்ட் அங்கே வந்து வைபே வந்து நல்ல வெல்கமிங்காக இருக்கும். ஆனால் நேட்டிவ் இருக்காங்கல்ல, கொஞ்சம் வயசான அந்த ஆளுங்க, ஒரு அந்த பழைய காலத்து என் ஊரை நீ திருடிட்ட, என் நாட்டை நீ எடுத்துட்டு, அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இன்னும் வந்து உன்னை பார்த்தேன்னா அப்படி எரிச்சு போகிறது, மூஞ்சி திருப்புறதுலாம் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே வந்து இதை விட இன்னும் பொலைட்டான ஒரு கல்ச்சுரலி தே ஆர் மோர் பொலைட். அங்கே வந்து ஒரு சில விஷயம் வந்து ஒரு லேடிக்கு சேர் தள்ளணும், ஒரு டோர் பண்ணணும்னா அது எந்த லேடியா இருந்தாலும் அது பண்ணணும்ன்றத வந்து அவங்க ஊர்ல அந்த டாப் ஹேட்டை எடுக்கிறதுன்றது கல்ச்சுரலி இருக்கு அங்க. இட்ஸ் a நார்மல் திங் தேர். நான் பார்த்த வரைக்கும் அப்படிதான் பார்த்து வளர்ந்துருக்காங்க அவங்க வீட்டுல, அதனால அவங்க பண்ணி அதை பழகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஊர்ல அப்படி, நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. இந்த ஊர்ல வேற மாதிரி. இங்கே வந்து கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறுது. ஒரு சில வீடுகள்ல பண்றாங்க, ஒரு சில வீடு இப்போ ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் வீட்டில் வந்து நம்ம நினைப்போம் அவங்க ரொம்ப அராஜகமாக இருக்கிற மாதிரி வெளில தெரியும், பார்க்க அடாவடியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அவங்க கிட்ட போனீங்கன்னா லேடிஸ்க்கு எஸ் மேம், பிளேட் இது கிளியர் பண்ணுறதுலேருந்து அந்த கரெக்டாக இருக்க ஃபேமிலிஸ் இருக்குல்ல, அவங்க இதுலேயும் அவங்களாம் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக மரியாதை கொடுக்கணும், அம்மா அப்பாவுக்கு இது கொடுக்கணும், ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. 2 எக்ஸ்ட்ரீம் அவங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் இப்படி இருக்கும், இன்னொரு எக்ஸ்ட்ரீம். சில ஃபேமிலிஸ்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. இன்னும் வந்து நிறைய ஃபேமிலிஸ் ஆக்சுவலி இங்கே வந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் யூ ஹேவ் டு ஹேவ் செக்ஸ். அதுக்கு முன்னாடி நீ வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு, அது கேத்தலிக்லாம் இருக்கணும்ன்றாங்க. அது எந்த ஊர்ல இருக்காங்க, ஒரு பர்சன்டேஜ் இன்னும் இருக்காங்கன்றனா, தட் ஸ்டில் ட்ரைங் டு பி தட் அவங்க பண்றாங்களோ இல்லையோ, நம்ம ஊர் மாதிரி தேர் ட்ரைங் டு லைக் மேபி கேர்ள் ஃப்ரெண்டோட ஜாலியாக இருப்பாங்களா இருக்கும். பட் ஐ டோன்ட் நோ, மேபி கொஞ்சம் அப்பப்போ அவங்களோட ரூல்ஸ் அவங்க பெண்ட் பண்ணிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து கல்ச்சுரலி நம்மளுடைய 2 விதமான அப்ரிங்கிங்னால நம்மளுடைய
காம்ப்ளிமெண்ட்டோட கிவ் அண்ட் டேக் வந்து வேறு மாதிரி இருக்குது. காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். காம்ப்ளிமெண்ட் ரிசீவ் பண்ணிக்கிறது வந்து கிரேஸ்ஃபுல்லி நம்ம ஒருத்தங்க நம்மக்கிட்ட சொன்னாங்கன்னா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கொஸ்டின் பண்ணாதீங்க. யாராவது உங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ஓ தேங்க்யூ அப்படின்ட்டு போயிடுங்க. அந்த ஓ ரியலி வருதுல அப்படியே கட் பண்ணிடுங்க. எனக்கு இது சொல்லும் போது எனக்கு ஒரே விஷயம் நல்லா இருக்கீங்களான்னு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்கன்னா வாந்தியே போயிதே, நான் நல்லா தான் இருக்கேன். அந்த மாதிரி ஆளுகளோட வளர்ந்துருக்கீங்க, ஒன்றும் பண்ணா இருந்து வந்திருக்கீங்க. அதனால உங்களுக்கு வந்து இப்படி வடிவேலு ஜோக் கூட ஒன்று அந்த மாதிரி தான் இருக்கும். அது எது சொல்லும் போது அண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணே, நம்ம ஊரில் எப்படி வேணா எடுத்துப்பாங்க. அது ஃபன்னியாக எடுத்துக்கலாம், அதாவது இவன் 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 என்ன நான் என்ன கேட்குறதுன்ற மாதிரியும் எடுத்துப்பாங்க. ஆமாம், ஆனால் அது வந்து இன்னைக்கு மாறிடுச்சு. இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் மாறிடுச்சு. கார்ப்பரேட் லைஃப்பில் வந்து ப்ளீஸ் தேங்க்யூ அண்ட் சாரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டில் ஒரு ஆஃபீஸ் போனீங்கன்னா ஒரு பிஹேவியர் இருக்கும். மேபி நம்ம எல்லாரும் ஆஃபீஸில் பிஹேவ் பண்ணுவோம்ல ஒரு பொலைட்டாக, அதை வீட்டில் பண்ணுறதில்லன்னு நான் நினைக்கிறேன். அது எப்பவுமே பண்ண மாட்டாங்க. அமெரிக்கன்ஸ் வந்து எப்பவுமே அதே மாதிரி இருக்காங்க. அதான் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். வீட்லேயும் அப்படி தான் இருக்காங்க, வெளியவும் அப்படி தான் இருக்காங்க. ஹனி கேன் யூ ப்ளீஸ் ஃபெச் மீ அ கப் ஆஃப் வாட்டர்னு கேட்குறாங்க. போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? ப்ளீஸ் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கிற வீடுங்களில் அது வேற மாதிரி இருக்குல்ல. அது மாதிரி இந்த மாதிரி லிட்டரலி இன்னும் கூட எனக்கு அம்மிக்கு இது சமைச்சு எடுத்துட்டு வந்து சாப்பாடு போடுறதும் வேலை, வெளியே சம்பாரிச்சு எடுத்துட்டு என் வேலைன்ற மாதிரி அப்படியே இருக்கு வீடுன்ற இல்லாமலாம் இல்லை. வீடு பர்சன்டேஜ் அந்த பர்சன்டேஜ் அங்கே ரொம்ப இல்லை. இங்கே நார்மலாக இருக்கிறவங்க லைஃப் ஸ்டைல்லே இருக்கு. ஏன்னா ப்ளீஸ் ஒரு கப் தண்ணி அது சொன்ன அது உண்மையாவோ பொய்யோ அடிப்பாங்களா என்ன புருஷன்லாம் தெரியாது. ஆனால் கூப்பிடும்போது ரொம்ப அன்பா ஹனின்னு தான் கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் குமுக்குவாங்களா இருக்கும். வடிவேலு கோவிசரில் வடிவேலு மாதிரி இழுத்து குழந்தையில இருந்து அப்படி இருக்காங்கல்ல. ப்ளீஸ் தேங்க்யூன்னு சொல்லி வளர்த்துறாங்க. ப்ளீஸ் தேங்க்யூ சாரி இஸ் பார்ட் ஆஃப் தேர். ஐம் சாரி ஐம் எக்ஸ்கியூஸ் மீ. அது ரொம்ப இதில் போகும்போது எக்ஸ்கியூஸ் மீன்றாங்க, ஐம் சாரி அப்படின்றாங்கல்ல. இப்போ நம்ம ஒரு வழியில் 2 பேருக்கு நடுவில் அப்படி சைடில் போனால் கூட எக்ஸ்கியூஸ் மீ சொல்லிட்டு தான் போகிறாங்க. அது ஒரு அது ஒரு இதுவாக தான் இருக்கு இந்தியாவில். அப்படியே நேரா பிளேட்டே வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த வேலை. ஓ மை காட், இந்த வாட்டி நான் நோட்டீஸ் பண்ணேன். ரெஸ்டாரண்ட் போனோன்னா ரேண்டம் பர்சன் பக்கத்தில் வந்து உட்காந்து சாப்பிட்டாங்களே. ஃப்ரீயா ஃப்ரீ தான் வந்து உட்காருங்க அப்படின்னு. இல்லை நீ அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் கூட இருக்குல்ல. இப்போ உங்கள்கிட்ட ஏதாவது விஷயம் பேசணுன்னா என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. டைரக்டா இது இருக்கா, அது பண்ணியா, அது பண்ணு அப்படின்ற மாதிரி. எஸ், ரீசெண்டா நான் யாரோடையோ ஒரு ஆட், இங்கே நான் வந்து மவுண்டன் ஹவுஸில் இருக்கிற நிறைய வாட்ஸ்அப் குரூப்ல அட்மினாக இருக்கேன். ஸோ நான் வந்து நிறைய ஆட் போஸ்ட் பண்ணுவேன். அப்போ ஏதோ ஒரு சர்வீஸ்க்கு ஆட் போஸ்ட் பண்ணியிருந்தேன். டியூட்டரிங் சென்டருக்கோ எதுக்கோ ஒன்று. ராத்திரியில் ஒருத்தன் ஹவு மச் டு யூ சார்ஜ் அப்படின்னு எனக்கு பிங் பண்ணுறான். எதுக்கு எனக்கு ஹவு மச் ராத்திரியில் ஒரு புது நம்பர்லேருந்து திடீர்னு உங்களுக்கு ஹவு மச் டு யூ சார்ஜ்னு வந்தால் என்ன நினைப்பீங்க? ஒரு ஆள் வேற பேர். என்னடா இவன், அப்படி எந்த ஆடு நான் போடலையே, என்ன நடந்தது? எவனோ ஒருத்தன் எனக்கு ஒரு ஆடு போட்டானா, வேற எவனாவது நம்மளை வச்சு செஞ்சுட்டானா? அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஐம் சாரி, வாட் இஸ் திஸ் ரிகார்டிங்னு. த ஆட் யூ போஸ்டட் நாங்கள் விச் ஆட். அப்புறம் அந்த டியூட்டரிங் அது வந்துச்சு. ஓ சாரி, ஐ திங்க் யூ ஷுட் காண்டாக்ட் த பர்சன் ஆன் த ஃப்ளையர், நாட் மீ. ஐ வாஸ் ஜஸ்ட் த பர்சன் ஹூ போஸ்டட் திஸ். ஓகே, சாரி கூட கிடையாது. ஓகே. ஸோ நம்ம ஆளுங்களுக்கு வந்து அந்த ப்ளீஸ் தேங்க்யூன்றது இல்லை. அந்த கன்சிடரேட் மைண்ட்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. கரெக்ட். ஒருத்தங்கிட்ட ஹெல்ப் கேட்குறோம், மைண்ட்ஃபுல். ஒருத்தங்கிட்ட ஹெல்ப் கேட்குறோம், அவங்ககிட்ட வந்து ஒரு அன்பா கனிவாக தான் நம்ம கேட்கணுன்ற ஒரு இது இல்லை. ஏய் நீ என்ன 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 நடக்குது, எங்கே நடக்குது சொல்லிடா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அது லிட்ரல் டிரான்ஸ்லேஷன், அதுதான் நான் சொல்ல வரேன். அதுதான் இருக்கா அந்த லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். அவங்களுக்கு அவங்க இன் பர்சன் பார்த்தா மேபி பேசுவாங்களா கூட இருக்கும், ஆனால் அவங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன். இன்ஃபேக்ட் நான் ரூடஸ்ட் பீப்புள் ஆன் சாட்டை நேரில் பார்த்துருக்கேன்ல. தே ஆர் த கைண்டஸ்ட் கைஸ், எஸ்பெஷலி கைஸ், இந்தியன் கைஸ். அவங்க தே கம் ஆஃப் அஸ் சம் அரகன்ஸ் மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த மானே தேனையை போட்டு பேச தெரியல. தே டோன்ட் ஹாவ் த பிளசன்ட்ரீஸ். நேரில் பார்க்கும்போது தே ஆர் த கைண்டஸ்ட் பீப்புள். சைந்தவி ஜி ஹவ் ஆர் யூ, சைந்தவி காரு பாகுன்னாரான்னு உடனே டபால்னு அப்படியே இறங்கி அடிப்பாங்க. நம்ம வந்து உடனே இவனாவும் அவன் இவ்வளோ நல்லா பேசுகிறானேன்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஆல்சோ ஒரு டெக்ஸ்ட்லேயோ இல்லை ஒரு இமெயில்லையோ உங்களோட எமோஷன் நீங்கள் கன்வே பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால ரிட்டன் ஃபார்ம் வேற, டெலிவரபிள் வேற. அது நம்ம கார்பரேட் வேர்ல்டில் நம்ம நிறைய யூஸ் பண்ணோம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்யூனிகேஷன் அஃபெக்ட் கோவிட் வந்து மோஸ்ட்லி கம்யூனிகேஷன் இஸ் ரொம்ப ஃபுல்லாகவே மோஸ்ட்லி டிஜிட்டல் சேட் அது மாதிரி தான், ரைட், ஸ்லாக் அது மாதிரி தான் நடக்குது. ஸோ நம்ம அந்த டோனே புரியாது.
அவன் டோனே என்ன பேசி என்ன கோமா கான்டெக்ட்ல பேசுறாங்களா என்ன? என்ன கான்டெக்ட்ல பேசுறானே தெரியாது. ப்ளஸ் நம்ம புரிய வைக்கிறதும் ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எம்ஃபசைஸ் ஸோ பண்ண. அதுல காம்ப்ளிமெண்ட் தருவீங்களா ஒருத்தர் வேலை பண்ணும்போது? அது வந்து டெய்லி லீடர்ஷிப் சொல்லிகிட்டே இருக்கிற ஒரு விஷயந்தான். எவ்ரிடே எவ்ரி எம்ப்ளாயி வந்து வி ஷுட் அப்ரிஷியேட்டுன்றது. லைக் ஒரு ஒரு ஒர்க் நடக்குதுன்னா ஒரு 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 மெசேஜ் குட் போடுறாங்கன்னா ஜாப் அப்படின்னா ஃபஸ்ட்டு அக்னாலஜ் பண்ணணும் அவங்க பண்ணுறாங்கன்னு. ஒரு வேளை பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா தென் வில் சே தேங்க்ஸ், கை தட்டுறது. ஒரு ஒர்க் பண்ணாங்கன்னா கை தட்டுற மாதிரி போடுறது. இல்லை ஜென்ரல் கால்ஸுமே சில டைம் நிறைய வாட்டி அப்ரிஷியேட் லீடர்ஷிப்பே எவ்ரி வீக்லி கால்ஸில் அவங்களும் சொல்லுவாங்க, மேனேஜர் சொல்லுவோம், இல்லை வேறு ஆளுங்க என்னென்ன சொல்லும் போதும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுவோம். எம்ப்ளாய்க்கு வந்து அப்ரிஷியேட் வி கீப் கிவிங் த அப்ரிசியேஷன். இட்ஸ் a good manners actually. பட் ஆனால் எம்ப்ளாய் பர்ஸ்பெக்டிவ் காசு வராத நீ என்ன அப்ரிஷியேட் பண்ண என்னன்ற ஒரு பாயிண்ட்டும் இருக்கும். அது வேற வேணும். இல்லை நான் சொல்கிறேன் அவங்க சைட் பாயிண்ட்டு. பட் ஆனால் நம்ம சைடில் அப்ரிஷியேட் தானேன்றதுனால அது கொடுக்கணுன்ற ஒரு இது இருக்குன்ற கார்பரேட். ஸோ அப்போ நம்ம வெளியில் அதை பண்ணும்போது நம்ம வீட்லேயும் அதை பண்ண தொடங்கலாம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. தேங்க்யூ சைந்தவி. இல்லை அம்மாவாக இருந்திருந்தா அம்மா இந்த பாயிண்ட் சொல்லியிருப்பாங்கல்ல. கண்டிப்பாக சொல்லி அம்மாவுக்கு பதிலாக நான் இந்த பாயிண்ட் சொல்கிறேன். காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஒருத்தங்களை வந்து பாராட்டுறது எவ்வளோ முக்கியம், அப்ரிஷியேட் பண்ணுறது எவ்வளோ முக்கியம்னு சொல்லுவாங்க. அம்மா நிறைய பண்ணுவாங்க. கண்டிப்பாக. ஹலோ வி, ஹவ் ஆர் யூ வி? அது அது கமெண்ட் அது சினிமா வேர்ல்டுல வந்து ரஜினி நிறைய படம் பார்ப்பாரு. ஜாயின் பண்ணுறீங்க. ரஜினி படம் பார்த்துட்டு அவர் அப்ரிஷியேட் பண்ண அவசியம் கிடையாது. ஆனால் அவர் அந்த டீமை கூப்பிட்டுட்டு அவர் அந்த அப்ரிஷியேட் பண்ணுறதெல்லாம் இட்ஸ் லைக் எ குட். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லு. How do Americans or other Western, how do most Americans or Westerners are able to package their sentences beautifully? I always wonder why it's hard for most Indians to accept or give compliments. Please address this when you get a time. Beautiful? Like how? காம்ப்ளிமெண்ட். நீங்க ஒரு சென்டென்ஸ் பேசும்போது இது எப்படி இருக்கு பார்க்கிறதுக்கு? It's nice. It's nice. So ஆமா இட்ஸ் நைஸ்ன்றால நான் பியூட்டிஃபுல்னு சொன்னேன். அவன் இட்ஸ் நைஸ்ன்றான். இது பியூட்டிஃபுல் I சொல்லாம would have said that. you would have said the same. Okay, ஒருத்தவங்க உனக்கு எதாவது பண்ணாங்கன்னா காம்ப்ளிமெண்ட் தரது வந்து இட்ஸ் அ வெரி, இட் கம்ஸ் ஈஸிலி டு யூ. வேறஸ் எங்களுக்கு அது வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நாங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குல்ல. அது எப்படின்னு கேட்குறாங்க. எப்படி, ஹவு ஆர் யூ ஏபிள் டு டூ தட்? Because it's just, it's more common around the US to like give compliments, be like kind, like opening doors for like people and stuff. But considerate. Yeah, It's part of your culture or your lifestyle? kind. Like most people, they like open doors and stuff and be like kind and say like thank you. And like random people say like bless you and stuff. கரெக்ட். bless. இந்த ஊர்ல சொல்லுவாங்க. ஆமா, random people will say bless you, have a nice day. It's about the environment that people grow up. கரெக்ட். அந்த என்வாயன்மெண்ட் நம்ம அந்த மாதிரி இருந்தோம்னா நம்மளுக்கு அது நேச்சுரலாக வருது, இல்லைன்னா வராது. டஸ் இட் ஹாவ் லைக் இங்கிலீஷ் பேசுறதுல ஏதாவது இருக்கா? நம்மளோட லாங்குவேஜ்னால ஏதாவது இருக்குமா? மேபி நாங்கள் வேற லாங்குவேஜ் பேசுகிறோம், நீங்கள்லாம் இங்கிலீஷ் தான் பேசுகிறீங்க. ஸோ மேபி அது ஒரு ரீசனாக இருக்கலாமா? I guess. வாட் இஸ் யுவர் லாங்குவேஜ் தட் யூ திங்க் இன்? I only think in யுவர் மைண்ட் வாய்ஸ் இஸ் வாட் லாங்குவேஜ்? what do you mean? மைண்ட் வாய்ஸ் He knows only one language, English language. இங்கிலீஷ் தானா? மைண்ட் வாய்ஸ் இங்கிலீஷ் தான். Sometimes. Sometimes. What other language do you know? Let me hear first. We always think in Tamil and then translate to English. For us, mind voice is always Tamil. Yeah, that's not my case. Your case is not that. Sometimes it's like Other what language? I'm just waiting. Dreamcatcher language. no. காணியோட லாங்குவேஜா இருக்கும். You think in music? No. தமிழ் யோசிப்பியா சம்டைம்ஸ்? I'm- அம்மா பேசுறாங்க, அப்படி அப்பா பேசுறாங்கன்னா உன்னோட மைண்ட்ல எப்படி வாட் வில் பி த லாங்குவேஜ் இன் யுவர் இமேஜினரி கான்வர்சேஷன்? நாங்க இப்போ உங்ககிட்ட பேசுறோம்ல, ரெண்டக்க இல்ல நான் பேசுறது புரியுதான்னு கேட்கல. இப்ப அம்மானா என்கிட்ட பேசுற மாதிரி இருக்கும்னா நீ என்ன இமேஜின் பண்ண? அம்மா இங்கிலீஷ் பேசுவேனா தமிழ் பேசுவேனா உங்ககிட்டன்னு வரும். when you think of அம்மா, when I see அம்மா, எனக்கு அம்மா தமிழ்ல பேசுற மாதிரி எனக்கு இருக்கும்ல. I think of
Oh. ஓ அப்புறம் அம்மா. சரி அம்மா Hmm? அம்மா பார்த்தா உனக்கு என்ன லாங்குவேஜ்ல அவங்க டெலிவர் பண்ணுவாங்கன்னு தோணும் உனக்கு? You? ம் Tamil? I guess. தமிழா? But I don't know. I don't really imagine அவரு English. வாட் டே வெள்ளக்காரன் ஆக்கிட்டான் பார்த்தீங்களா? ஸோ இவங்க 2 பேர் தமிழ் பேசாத காரணம் இந்த வினோத் இங்கிலீஷ் பேசுறதுனால நினைக்கிறேன். நீங்க இங்கிலீஷ் அது பேசி போன டாபிக் வீடியோ. இந்த டாபிக் இது வேற டாபிக். இருந்தாலும் சொல்றேன் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. குட் தவி. காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறது how do you like, can you tell us how to give compliments easily, like how does it work? I don't give much compliments. I talk about like clothes and stuff. If அதான் தான் காம்ப்ளிமெண்ட். நல்லா இருந்தா சொல்லுவியா? yeah, but I don't do that much. You don't forcefully do it? Yeah, I only do if I actually நீ feel பேசவே மாட்டாத. he says it only அவனுக்கு பிடிச்சதுனா பண்ணுவான் இல்ல? அவன் க்ளோஸ் சர்க்கிள்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பண்ணிப்பான். or music. What do you mean? Like if they have good music taste, then I say you have good music taste. You have good music taste அப்படின்னு சொல்லுவியா? Yeah. நம்ம எப்படி அந்த சென்டென்ஸ் இப்படி ஒரு சென்டென்ஸே நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம ஒரு அதை நான் இப்போ நான் யூஸ்வலி யூஎஸ்பி அந்த ஹிட்ஸ் எல்லாம் எடுத்து போய் போட்டல, எல்லாரும் கேட்டுட்டு எல்லாரும் சொன்னது, நம்ம சந்துரு சொன்னாரு, கோபால் சொன்னார், அது மாதிரி எல்லாரும் கேட்குறாங்க. பூமர் கிளப்ல இருந்தா நம்ம இப்போ இன்ஸ்டாகிராம்ல போடுற ரீல், யூடியூப்ல போடுற ஷார்ட்ஸ் எல்லாம் பாரு, எல்லாம் சொல்லுவாங்க சாங் சூப்பர் செலெக்ஷன் அப்படின்னு. சூப்பர் செலெக்ஷன் ஷார்ட்ஸ்ல வர சாங் இளையராஜா ஹிட்ஸ் 70s 80s ஹிட்ஸ் எல்லாம் போடும்போது சூப்பர் கலெக்ஷன் அப்படின்னு போடுவாங்க. வினோத் சார் சூப்பர் கலெக்ஷன். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி கேஜே யேசுதாஸ் எஸ்பிபி ஹிட்ஸ், பாச் ஜெயச்சந்திரன் ஹிட்ஸ், இந்த மாதிரிலாம். எனிவே thank you Vi for your, we can understand that. thank you for your input Vi. Thank you Vi. ஓகே, இம்ப்ராம்ப்டுவா ஒரு விசிட்டர் வந்து இந்த கான்வர்சேஷனில் ஜாயின் பண்ணாரு. தேங்க்யூ வி ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை. Thank you guys for watching this video.